திரும்ப வராத. இனிமே உன் மூஞ்சில நான் முழிக்க விரும்பல. இந்த மாதிரி உங்க கடனை பார்த்து பேசுங்க. வட்டி கடனு, வியாதியே, உன் மூஞ்சில நான் முழிக்க விரும்பல. உன்னை நான் திரும்ப பார்க்க விரும்பல. போ, திரும்ப வராதே. சொல்றதெல்லாம் எனக்கு புரியுதுங்க. விசுவாசம் புரியுது, வேதவாசி புரியுது, சத்தியம் புரியுது, எல்லாம் புரியுது. ஆனா எதையும் என்னால செய்ய முடியல. எதையும் என்னால செய்ய முடியல. கண்ணீரோடு இருக்கிறான். இயேசு தருகிற ஒரு தீர்வு நிரந்தர தீர்வுகளா இருக்கும். சில காரியம் உங்களை விட்டு போக போது, அது திரும்ப வராது. வராது. திரும்ப வராத அளவிற்கு, மீண்டும் வராத அளவிற்கு சில தரித்திரம், சில நோய், சில ப்ராப்ளம், சில காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால உங்க மேல டிக்ளேர் பண்றேன். இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க மேல டிக்ளேர் பண்றேன். சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள், சில காரியங்களை மீண்டும் நீங்கள் காண்பதில்லை. இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய்ன்னு சொல்றாரு. அது மாதிரி சில காரியங்களை நிரந்தரமாக உங்க வாழ்க்கையில தீர்த்து வைக்கிற கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார். சில காரியத்தை நீங்க டிக்ளேர் பண்ணும்போது, சில காரியத்தை பேசும்போது, செத்தவனை போல விழுந்தான்னு பார்த்தா ஐயோ எதிர்மறையா நடக்குதுங்கிற மாதிரி இருக்கும். புறப்பட்டு போகுது, கிளம்பி போகுது, அழக்கழிச்சிட்டு இருக்குதுன்னா கிளம்பி போகுது. Glory to God. மார்க் எழுதின சுவிசேஷம் 9வது அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கிறேன். அப்புறம் உங்களுக்கு அதை விளக்குறேன். உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கணும். 25 மார்க் 9:25. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன் என்று அதை அதட்டினார். பாருங்க, இந்த கதை உங்களுக்கு தெரியும். ஒரு பையன் பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த கிட்டத்தட்ட அதில் ஏழுலேருந்து வருது, 20லேருந்து பார்த்தீங்கன்னா வருது. என்ன வருதுன்னா, என்ன மாதிரி நிலைமையில அவன் பாதிக்கப்பட்டிருக்கிறான்? 20 வசனம் வாசித்துறேனே, சில பேருக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். அவனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அழக்களித்தது. எல்லாம் சொல்லுங்க, அழக்களித்தது. அவன் தரையிலே விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். சில நேரம் இயேசு ரொம்ப நடைமுறையாக அப்படி கொஞ்சம் பேசுவார். ஏன் அவருக்கு தெரியாதா எவ்வளோ காலம்ன்ட்டு? சும்மா சில நேரம் அப்படி ஒரு கான்வர்சேஷன் ஸ்டார்ட் ஆகுது. சில நேரம் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காகவே சில வார்த்தைகள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது, பேச வேண்டியது இருக்குது. எவ்வளோ காலம் ஆயிடுச்சு, அவன் வெகு நாளாக வியாதியஸ்தன் என்று அவர் அறிந்து, அப்படிலாம் இருக்குது பைபிளில். அப்புறம் இவன்கிட்ட மட்டும் என்ன பண்ணுறாரு, எவ்வளோ நாளாக, பிள்ளைக்கு எவ்வளோ நாளாக இருக்குன்னா அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருக்குது. இந்த டாக்டர்கள் மருந்து கொடுக்கறத விட, அப்படியா வலிக்குதோ ரொம்ப, என்னாச்சு அப்படின்னா அது பெரிய மருந்தாயிருது நிறைய பேருக்கு. இப்போ சில இடத்துலலாம் போனீங்கன்னா ஒன்றும் பேச முடியாது, கம்ப்யூட்டர் எல்லாம் சொல்லிட்டு இப்படின்னு அப்படின்றதாங்க. இப்போ சோகமே ஆக மாட்டேங்காங்க ஆட்கள். ஏன் தெரியுமா? வார்த்தை தான் பெரிய சுகம். ஆமென். ஆறுதலாக சொன்ன வார்த்தைகள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஆறுதலாக சொல்கிற வார்த்தை ரொம்ப பெரிய சுகம். ஒரு வியாதியஸ்தரை பார்த்து கவலைப்படாதீங்க, சீக்கிரமாக உங்களுக்கு சுகமாக, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள். நீங்கள் பழங்கள் நீங்கள் என்னெல்லாமோ வாங்கிட்டு போகிறதுலாம் நல்ல விஷயந்தான். சிலர் அதுவும் கை வராது, இப்போ வாங்கிட்டு போகிறது நல்லது. அதை விட நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த சமூகத்தை மாற்றுறதுக்கு நீங்கள் ஒன்றும் பெரிய ஆளாக இருக்கணும். சின்ன சில ஃபியூ வேர்ட்ஸ் போதும் இந்த சொசைட்டியை நீங்கள் மாற்றிட முடியும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க, ஒன்றும் உங்களுக்கு கெட்டது நடக்காது, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன். இது ஒரு ரியல் ஹார்ட்டோட ஒரு அப்பப்போ அங்கே வாடி இருக்கிறவங்கள பார்த்து, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, கவலைப்படாதீங்க, ஆண்டவர் இருக்கிறாரு. இப்படி கொஞ்சம் நீங்கள் ஓ தேசத்திலே எழுப்புதலோ எல்லாம் வேண்டாம். எதுக்கு இவ்வளோ கடந்து இது பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் பண்ணாங்க சிம்பிளா. எவ்வளோ நாள் ஆச்சு பிள்ளைக்கு? கவலைப்படாதீங்க, நல்லாயிரும்.
சின்ன ஒரு விசாரிப்பு. எல்லாம் சொல்லுங்க விசாரிக்கிறது. ஏன் சில பேர் என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது பாருங்கள் கிறிஸ்தவத்தில். அதனால தான் எதாவது கலட்டுறது, எதாவது போடுறது, இதில் தீவிரமாயிடுறாங்க. எல்லாம் சொல்லுங்கள் வார்த்தை. எல்லாம் சொல்லுங்கள் வார்த்தை. ஆமென். வேதவசனம் சொல்லுது, பட்டை குத்து போல் பேசுகிற வார்த்தையும் இருக்குது, ஔஷதமான வார்த்தைகள் இருக்குதான். உங்கள் வார்த்தையே ஔஷதமா. ஔஷதம்னா என்னங்க? மருந்து. எல்லாம் சொல்லுங்கள் என் வார்த்தையே ஒரு மருந்து. சொல்லுங்கள் என் வார்த்தையை கேட்டிங்கனாலே சுகமாயிருவீங்க. ஆமென். எஸ், அவருடைய சாயலில் படைக்கப்பட்டிருக்கீங்க. அவர் வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிறார். அப்போ நீங்களும் இன்னைக்கு வார்த்தையை பேசும்போது ஜனங்கள் என்ன ஆவாங்க? சில நேரத்தில் நான் சொல்லியிருக்கிறேன், யாரை பார்த்தாலும் பிளஸ் பண்ணுறது, ஏதாவது பிளெஸ்ஸிங்ஸான வார்த்தைகளை சொல்கிறது. யாரை பார்த்தாலும் ஏதாவது பண்ணாங்கன்னா ஒரு பிஸ்னஸ், கவலைப்படாதீங்க சூப்பராக வரும், 1000 மடங்கு கடவுள் பெருக வைப்பார். முதல்ல காசா பணமா அள்ளி விட வேண்டியதானே யோசிக்கிறாங்க நிறைய பேர். ஆனால் சில பேருக்கு வரமாட்டுக்கு பாருங்களேன் வார்த்தைகளை. ஆனால் நான் அப்படி பண்ணுறதில்ல, ரியலாக தான் சொல்கிறது. நல்லா வந்துடும். வண்டி வாங்கிறீங்களா? சூப்பர், அடுத்தால இதோட சூப்பராக வாங்குங்கன்றது. அந்த ஆளே யோசிச்சிருக்க மாட்டார். நம்ம அந்த மாதிரி ஏதாவது என்ன பண்ணிடுறது, சொல்லிடுறது. அப்புறம் என்னது இது, என்ன பிறந்தநாளா, எத்தனாவது இன்னும் எப்பா நீங்கள்லாம் 200-300 வருஷமாக அது இருங்க அப்படின்றது. நீங்கள் விளையாட்டுக்கு பார்க்குற மாதிரி இருக்குது. நான் நம்புகிறேன், தம் ஊழியக்காரரின் ஆலோசனைகளை நிறைவேற்றி அதெல்லாம் செய்கிற ஒரு தேவன் இருக்கிறாரு. எப்பா நீ சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன்ட்டாருன்னா என்ன ஆகிடும்? நிறைய நேரத்தில் அப்படி ஆகுது. நீங்கள் எதையுமே லேசாக எடுத்துக்கிட்டிங்கன்னா லேசா, கனமாக எடுத்தீங்கன்னா கனம். ஏமா ஆமாம், நீங்கள் அப்படிங்கன்னா அப்படி தான் அப்படின்னீங்கன்னா அது ரொம்ப இதாகிடும். நம்ம இப்போ பாருங்களேன், உங்களுக்கு 100 பிரசங்கம்லாம் தேவை கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன் 100 பிரசங்கம்லாம் தேவை, ஒரே ஒரு பிரசங்கம். அதை கொஞ்சம் கவனமாக சீரியஸாக ரொம்ப வேல்யூவாக கேட்டு பாருங்கள், அதுவே உங்கள் வாழ்க்கையை மாற்றிட்டோம். ஆனால் சிலர் அப்படியே கெட்டு இருப்பாங்க, ஒன்றையும் எடுத்துக்குதே கிடையாது பாருங்கள். எல்லாம் சொல்லுங்கள் ஆசீர்வாதமான வார்த்தைகள், கரிசனையான வார்த்தைகள். ஏசு மாதிரி கொஞ்சம் இயல்பாக இருக்கீங்களேன். ஏசுக்கு எல்லாமே தெரியும். இப்போ அவன் எவ்வளோ நாள் ஆச்சு தெரியுமா, நிறுத்து எனக்கு எல்லாம் யாம் அறிவோம் அப்படி சொல்ல பாருங்க. அவர் எவ்வளோ நாள் ஆச்சு, பையனுக்கு எவ்வளோ நாள் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு விசாரிக்கிறார். இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, சின்ன வயசுலேருந்தே இருக்குது அப்படிங்க. பதட்டத்தோடும் பயத்தோடு இருக்கிறவங்க கொஞ்சம் வார்த்தைகளை பேச ஆரம்பிக்கும் போது ரிலாக்ஸ் ஆவாங்க. தெரியுமா உங்களுக்கு ஒன்றுமே தெரியாதா? பயத்தோடும் பதட்டத்தோடும் இருக்கிறவங்க இல்லை கொஞ்சம் பேச வச்சுட்டிங்கன்னா என்ன ஆவாங்க பார்த்துருக்கீங்களா? அப்படி என்ன ஆகிடுவாங்க? ரிலாக்ஸ் ஆகிடுவாங்க. ஆனால் அது அப்படியே புத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் அவங்கள பேச வச்சுட்டிங்கன்னா என்ன ஆகிடுவாங்க? அதனால தான் நான் எங்கேயாவது போனேன்னா நான் ரொம்ப பேசுகிறதே இல்லை, அமைதியாக சில இதை கேட்குறது. அவங்க நிறைய பேசுவாங்க. நீங்கள் சொன்னது ரொம்ப ஆசீர்வாதமாங்க. நான் ஒன்றுமே சொல்லியே, இவ்வளோ நேரம் இங்கே சொல்லிட்டு இருந்தேன், கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருந்தேன். சில நேரத்தில் நீங்கள் சிலர் பேசுகிறத கொஞ்சம் கேட்டாலே அவங்களுக்கு பெரிய ஆறுதல். சிலர் சொல்கிறாங்க, நல்லா சொல்லுங்கள் பிரதர், எங்கள் வீட்டுக்காரர் கேட்கட்டும். கேட்கவே மாட்டுக்கார் இவர் அப்படிங்காங்க. எல்லாம் சொல்லுங்கள், பேசுவது மட்டுமல்ல, சிலர் பேசுவதை கேட்பது கூட ஆறுதலானது தான். ஆமே. இப்போ நான் சொல்கிறது சின்னது மாதிரி தெரியும், ஆனால் அந்த சின்ன விஷயம் எத்தனை பெரிய காரியத்தை செய்யும் தெரியுமா உங்களுக்கு? இதில் ட்ராவல் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், மக்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கிறாங்க, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? ரொம்ப பெருசாலாம் இல்லை, கொஞ்சம் தண்ணி குடிச்சிங்களா, சாப்பிட்டீங்களா, உட்காந்திங்களா, எழுந்தீங்களா, நல்லா தூங்குனீங்களா, இப்படி கேளுங்க. நல்லா தூங்குறீங்களா, இது பண்ணுறீங்களா, எந்த உடனே ஜெபிக்கிறாயோ அப்படின்னு ஓடிடுவான். பார்த்த உடனே ஜெபிக்கிறீர்களா பிரதர், ஆத்துமாதாயோ அப்படின்னா நம்ம ஆத்துமாவே ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றான். பி நேச்சுரல். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, பி நேச்சுரல். கொஞ்சம் இயல்பா இருங்களேன். இப்படி சொல்லுங்க, உழுப்பி சொல்லுங்க, கொஞ்சம் இயல்பா இருங்களேன். ஏன் மதவாதி மாதிரியே இருக்கீங்க எப்போ பார்த்தாலும்? சிலர் பார்த்தீங்கன்னா உசுண்டே இருப்பாங்க, ஷாபாபாலே இருப்பாங்க. அதெல்லாம் ரூமில் பண்ணுங்க, வெளியில் வரும்பொழுது ரொம்ப இயல்பாக இருங்க. ஹாய், ஹலோ, குட் மார்னிங், கவலைப்படாதீங்க, நல்லா இருங்க,
எல்லாம் மாறிடும். எக்ஸாம் பிள்ளைங்க எழுதுறத பற்றி பயந்துட்டு இருக்கீங்களா? கவலைப்படாதீங்க. நம்ம பிள்ளைங்க எப்படி கீழே போவாங்க? சூப்பர் டாப்பில் வருவாங்க. நம்ம பிள்ளைங்கள்லாம் சிறப்பாக இருப்பாங்க, உயர்வாக இருப்பாங்கன்னு சொல்கிறதுல என்னங்க பிரச்சனை? ஆமென். பிளஸ் அதர்ஸ். எல்லாம் சொல்லுங்கள், பிளஸ் அதர்ஸ். கன்சர்னாக இருங்க மக்கள் மேலே. இது ரொம்ப முக்கியம். சும்மா ஒரு நார்மலான திங்ஸ் தான். ஆனால் இயேசுனுடைய உரையாடலாம் இருக்கும். இப்போ ஒரு பொண்ணு செத்து போயிடுது, இயேசு உயிரோடு எழுப்பிட்டார். தலித்தா குமி என்ன பண்ணிடுறாரு? சிறு பெண்ணே. இயேசு எழுப்பினோடனே என்ன சொன்னார் தெரியுமா? உயிரோடு எழுப்பிட்டார். என்ன சொன்னார் சொல்லுங்க பார்க்கலாம். கரெக்டாக சொன்னாங்க. யாருக்கும் பிள்ளைக்கு ஏதாவது சாப்பிட கொடு அப்படின்னாரு. என்ன சொன்னாரு? நான் என்ன கேட்குறேன்னா, எழுப்பினோ அப்படின்னு மட்டும் பைபிளில் போடாம அவளுக்கு சாப்பிட கொடுப்பா அப்படிங்கிறதுலாம் ஏன் இப்போ எழுதியிருக்காங்க? எல்லாம் சொல்லுங்க, ரொம்ப யதார்த்தமானது இருக்கு. நீங்கள் எப்பவும் வல்லமையானது. நான் என்ன கேட்டால் வல்லமை கூட ரொம்ப யதார்த்தமாக்குற தேவன் தான் அவர். நம்ம தான் அதை ரொம்ப பெருசாக்கிட்டே போயிருப்போம். ஆண்டி வேலை 4 பிணத்தை எழுப்பிட்டு போயிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஆண்டி வேலை 4 குருடர்களை சுகமாக்குவோம். ஆண்டி வேலை ஒரு ஹீலிங் நடக்கும். எல்லாம் இயல்பாக மாறிடும் இயேசுவின் நாமத்தினால. ஆமென். ஆமாம். நம்ம நம்மனா அவ்வளோதான். அப்படிலாம் இல்லை ஆண்டவரே. ஈஸியாக நடக்கணும். எது கஷ்டப்படணும்? எல்லாம் ஈஸியாக நடக்கணும். ஸோ யதார்த்தமான வார்த்தைகள் இயேசு என்ன பண்ணுறாரு? நிறைய பயன்படுத்துகிறாரு. கவலைப்படாதீங்க, அழாதீங்க. எவ்வளோ நாள் ஆச்சு? யாராவது வந்து ஏதாவது பேசினான்னா அவருக்கு எல்லாம் தெரிஞ்சும் கேட்குறாரு. நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சால் கேட்பீங்களா? ஆவியில் எனக்கு எல்லாம் தெரியுது, கொஞ்சம் அமைதியாரி. ஆண்டவர் எல்லாத்தையும் எனக்கு காமிச்சிட்டார். உன் ஃபோன் நம்பர் சொல்லிட்டா, அக்கௌண்ட் நம்பர் சொல்லணுமா, இல்லை வண்டி நம்பர் சொல்லணுமா அப்படின்னு நம்ம வந்து நமக்கெல்லாம் வந்து கொஞ்சம் இதாக வந்து அவருக்கு எல்லாம் தெரியுது. எல்லாம் அவர்கள் சிந்தனைகளை அவர் அறிந்துன்னு இருக்குது. எல்லாம் தெரியுது. ஆனால் கேட்குறாரு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஜீசஸ் அப்புறம் அப்படிங்காரு. அந்த வந்து அப்படியே தாண்டி இந்த தெருவழியாக வந்து இப்படி வந்து அப்படின்னு கேட்காரு. அப்படியே கேட்குறாரு. 12 வருஷ பெரும்பாடுள்ள ஸ்திரீலாம் வந்து அந்த 12 வருஷ கதையை சொல்லுது. ஒருத்தன் அவசரமாக ஒரு பொண்ணுக்கு வந்து மரண அவஸ்தைப்படுதா அப்படின்னு ஏற்கனவே ஒரு ப்ரேயர் ரெக்வெஸ்ட் வந்திருக்குது. அதுக்காக போயிட்டுருக்கிறார் ஜோம் பண்ணதுக்கு. இந்த அம்மா சுகத்தை வாங்கிட்டு இப்போ என்ன பண்ணுது? என்னை தொட்டது யார் அப்படின்னு கேட்ட உடனே இது வந்து என்ன பண்ணுது? முன்னாடி வந்து சொல்லுது. அதாவது பார்த்தீங்கன்னா, நான் எந்த டாக்டர்லாம் போனேன்னு தெரியுமா, அப்படியாச்சு இப்படியாச்சு எல்லாம் சொல்லி விவரமாய் சொன்னாலும் இருக்கு. பெண்கள் சாதாரணமாக சொன்னாலே எப்படி இருக்கும்? எங்களை இப்படி மலத்துறீங்களே பாஸ்டர் அப்படிங்கிறீங்களா? லேசாக சொன்னாலே விவரமாக தான் இருக்கும். இல்லை விவரமாக சொன்னால் எப்படி இருக்கும்? பயங்கர விவரமாகி போச்சு. விரிவான செய்தி. நான் தான் சொல்லுவேன், ஆண்கள் தலைப்புச் செய்தி, பெண்கள் விரிவான செய்தி. அவங்களால ஷார்ட்டாக பேசவே முடியாது. அவங்க எப்போவுமே டீட்டெயிலாக தான் பேசுவாங்க, விவரமாக தான் சொல்லுவாங்க. எப்படி இருக்கீங்கன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நல்லா இருக்குன்னு ஒரு ஆண் சொல்லுவார். அவங்கள்ட்ட கேளுங்க, கதையே வந்துடும் உங்களுக்கு. அப்புறம் ஏன்டா கேட்டேங்கிற மாதிரி ஆகிடும். இப்போ நான் என்ன கேட்டேன், எப்படி இருக்கேன்னு கேட்டேன், இது ஒரு தப்பா? அந்த அளவுக்கு அப்படியே என்ன பண்ணுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் பாருங்க. என்கிட்ட நிறைய பேர் கேட்பாங்க, உங்கள் ஊழியத்தில் என்ன என்ன பண்ணுறீங்களா? நான் சொல்லுவேன், ரொம்ப யதார்த்தமாக இருக்கிறோம், அவ்வளோதான். பி ஜெனுவன், ப்ராக்டிக்கல், ரொம்ப வந்து யதார்த்தமாக இருங்க. ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடாதீங்க. அப்படின்னாலே எதுவுமே செய்யவே முடியாது. அதனால் நான் போதிக்கும் போது கூட அப்படி தான் போதிக்க விரும்புகிறேன். சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் நான் அப்படி தான் பேச விரும்புகிறேன். அந்த அட்மாஸ்பியரை புரிஞ்சுக்கிறது. சரி, இங்கே இந்த டைமில் இப்படி தான் சொல்லணும் அப்படின்ட்டு. அது ஒரு ஞானம், கடவுள் கொடுக்குற ஒரு கிருபை. அப்போ அப்படி செய்யணும் பாருங்கள். சாப்பாடு கொடுங்கிறாரு. என்னையா பைபிள் வேதத்தை எடுத்து கொடுத்து பிள்ளைகளுக்கு, பிள்ளை படிக்கட்டும் அப்படின்னு சாப்பாடு கொடு. நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிட்ணும், கவலை இல்லாமல் இருக்கணும், பயப்படாமல் இருக்கணும். இப்படி வாழ்க்கையின் ஒவ்வொரு காரியங்களை அவர் ரொம்ப விரும்பி மனிதர்கள் பேசும்போது கேட்கிறார், மனிதர்களோடு நடக்கிறாரு. ஒருத்த வந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் அப்போ என்ன ஆகிடுவான் அப்படிங்கிறான். இன்னொருத்தன் சொல்கிறான் வந்து நீர் வந்து கையை வையுங்கிறான். அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லும், கதை கேட்டது இல்லையா நீ?
நீ எந்த ஆள், நீ ஒரு வார்த்தை சொல்லுன்னு அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். 3.5 வருஷம் மினிஸ்ட்ரி பிஸியாக இருக்கிறான், வந்து கையை வைக்கணும் உனக்கு அப்படின்லாம் சொல்ல, அப்படியே போகிறாரு. கை வைக்கணுமா அந்த ரேண்ட் இழுத்து எழுப்புக்கெல்லாம் போகிறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உனக்காக தான் வந்தேன், உனக்கு எப்படி வேணுமோ பண்ணிக்கலாங்க. அவரை மாதிரி கஸ்டமர் சர்வீஸ் யாருமே பண்ண முடியாது. இப்படி மட்டும் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நேரம் பிஸ்னஸ் என்ன மாதிரி யாருக்கும் தெரியுமா, வேறு லெவலில் போயிருக்கும். புரியல கொஞ்சம் பேருக்கு. நீங்கள் 5000 ஃபீஸ் கட்டினாதான் உங்களுக்கு புரியும். எம்மாம் பெரிய மேட்ரு சொல்லிங்க தெரியுமா. நாராயணமூர்த்தி தெரியுமா உங்களுக்கு? எங்களுக்கு ஜேம்ஸ், ஜேக்கப், வேற ஆப்ரஹாம், அந்த நாராயணமூர்த்தி யாருக்கெல்லாம் தெரியும்? இன்ஃபோசிஸ் நாராயணமூர்த்தி 6-7 பேருக்கு தெரியுதா? சரி, ஓகே. பைபிள் கேட்டாலும் ஐ டோன்ட் நோ அப்படிங்கிறீங்க. சரி, வெளியிலிருந்து ஏதாவது கேட்டாலும் அப்படின்னா அப்படிங்கிறீங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட் தான் எது? ஓகே. அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, வாட் இஸ் அ சீக்ரெட் அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் அ சீக்ரெட், உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம், இது நீங்கள் ஜெயமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, நீங்கள் ஒரு நல்ல தலைவராக ஒரு நல்ல நிறுவனத்தை வளர்த்து ரொம்ப வெற்றிகரமாக நீங்கள் வரணும் அப்படின்னு சொன்னால் ஜனங்க கிட்ட ஃபீட்பேக் கேளுங்க அப்படிங்கிறார். ஆஸ்க் ஃபீட்பேக் அப்படிங்கிறார். ஃபீட்பேக்னா தெரியுதா? நீங்கள் சமையல் பண்ணிட்டு கேட்குறீங்களா, சமையல் எப்படி இருந்தது, அதான் ஃபீட்பேக். தமிழில் அது எப்படி சொல்கிறது? ஃபீட்பேக்கு என்ன? விமர்சனமா? கருத்து கேட்குறதா? பாருங்களேன், ஃபீட்பேக்னா புரிஞ்சிச்சுல இப்போ. ஆஸ்க் ஃபீட்பேக். அவர் சொல்கிறாரு, இந்த மாதிரி நான் கேட்குறதுனால தான் வெற்றின்றேன். அப்போ நான் யோசித்தேன், இது பைபிளில் எப்போவுமே இருக்க. இயேசு வந்து கேட்குறாரு, ஜனங்கள் என்ன யார் என்று சொல்லுகிறார்கள். அவர் கேட்குறாரு பாருங்க. அப்போ யோசித்தேன், ஆஹா, எல்லா லீடர்ஷிப் சீக்ரெட்டும் இங்கே தான் இருக்குது. ஆனால் நம்ம வந்து இன்று வேதம் வாசித்தாயா அப்படின்னு ஸ்டிக்கர் பார்த்து பைபிள் படித்ததுனால நமக்கு இதில் என்ன இருக்குன்னு நிறைய நேரம் தெரியாமலே போயிடுச்சு. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஸ்டிக்கர் பார்த்தா படிக்கிறீங்க. பெரிய ஞான பொக்கிஷம் உங்கள் கையில் இருக்குது. ஏமா, ஆமாம், இது ஒவ்வொன்றும் பெரிய ஒரு மேட்ரு பாருங்கள். வாழலாம், இது சாதாரணமான ஒரு காரியமே கிடையாது பாருங்க. சரி, எல்லாம் சொல்லுங்கள் ஃபீட்பேக். இயேசு வந்து இந்த மாதிரி யதார்த்தமாக நிறைய பேசுகிறாரு, சரியா? அதே நேரத்தில் சூப்பர் நேச்சுரலாக வேலை செய்கிறார். எல்லாம் சொல்லுங்கள், யதார்த்தமும் சூப்பர் நேச்சுரலும். எல்லாம் சொல்லுங்கள், நேச்சுரல் அண்ட் சூப்பர் நேச்சுரல். ஆமென். இயேசு கடல் மேலே நடந்தாரா? என்னங்க, இதுவே நிறைய பேருக்கு டவுட்டா? நடந்தாரா நடக்கலையா? நடந்தார். ஆமென், ரைட். ஆனால் ஏதாவது ஒரு ஊருக்கு போனோம்னா, தம்பி நீங்களாம் போட்டில் வந்திருக்க, நான் அப்படியே நடந்து வந்துடுறேன் அப்படின்ட்டாரா? ஆல் த டைம், எப்பவுமே போட்லாம் உங்களுக்கு தான் தேவை, பட் எனக்கு அது தேவைப்படாது, நான் வந்து அப்படியே தண்ணியில் நடந்து வந்துடுதேன் அப்படின்னாரா? அப்படிலாம் சொல்ல. அவர் வந்து போட்டில் தான் போகிறாரு, போட்டில் தான் தூங்கிட்டே போகிறாரு. எப்பவுமே தன்னை வந்து அப்படின்னு அவர் காட்டிட்டுல. அதனால தான் சொல்கிறாங்க பாருங்க, நிறை கூடம் தரும்பாரு. தேவைப்படுற நேரத்தில் சூப்பர் நேச்சுரல் வெளிப்படுது, மற்ற நேரத்துல எல்லாம் ரொம்ப யதார்த்தமான ஆளா இருக்கிறார். ஆமென். அவரை மாதிரி இயற்கைக்கு அப்பாற்பட்டவரும் கிடையாது, இயற்கையானவரும் கிடையாது. எத்தனை புரிஞ்சு இப்ப சொன்னது? இந்த எட்ஜில் போனீங்கன்னா அவர் தான், யதார்த்தத்தில் போனீங்கன்னா அவர் தான். என்னமோ லாசரு திரும்பியே வராத மாதிரி அழுதாரு. யாரு கூட? மார்த்தாள் மரியாதை உட்கார்ந்து. இயேசு கண்ணீர் விட்டார். அந்த அவங்களுக்கு அது பெரிய ஆறுதல். நம்ம கூட உட்கார்ந்து யோசித்து பாருங்களேன், நீங்க இந்த மாதிரி ஒரு தெய்வத்துக்கிட்ட வந்திருக்கீங்க, இவன் அழும்போது அவன் கூட உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கிறாரு. அவர் வந்து என்ன அழுதுகிட்டு சின்ன பிள்ளைத்தனமா, அதான் நான் வந்துட்டோம்ல, அழக்கூடாது அப்படின்னு பாருங்க. அவரு உனக்கு தெரியாதா, இப்ப நான் அவனை எழுப்ப போகிறேன்
அப்படிலாம் சொல்லவே இல்லை. அவன் ஒடி வரா, ஆண்டவரே நீர் இங்கே இருந்திருந்தேர் ஆனால் என் சகோதரன் கடைசி பஸ்ஸை பிடிச்சி வந்துட்டீங்களே இயேசுவே, 4 நாள் ஆகி போச்சே அப்படின்ட்டு ஊங்க. அவர் ஒண்ணுமே சொல்லல, அவரும் பிடிக்கிறாரு. இவங்க 2 பேரும் அழுறதை பார்த்து என்ன பண்றாரு, அழுறாரு. அவரை மாதிரி யதார்த்தமான ஆள் யாருமே கிடையாது. அதே மாதிரி அழுது முடிச்சாச்சா, இப்போ அவனை எங்க வச்சிருக்கீங்க அப்படின்ட்டு அவன் சொல்றான், நோ நோ. அவர் சொல்றாரு, போகும் பாரு, வா, எங்க வச்சிங்க, எங்க தான் வச்சோம். இப்போ போயிட்டு அங்க போயிட்டு சொல்றாரு, பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம், நீர் எப்போதும் எனக்கு செவி கொடுக்குறீர், இப்போதும் நீர் எனக்கு செவி கொடுக்கிறபடினால் உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சொல்றாரு, லாசருவே வெளியே வா. அது ஒருத்தர் கமெண்ட்ரி சொல்றாரு, அவர் நல்ல வேலைங்க, லாசருவே வெளியே வான்னு சொன்னாரு, வெளியே வான்னு சொல்லியிருந்தான்னு வைங்க, படுத்திருந்தது போல எந்திச்சு வந்திருக்கும் அப்படிங்கிறாரு. உங்ககிட்ட போய் சொன்னா பாருங்க, அப்பப்போ அண்ணன் ஆபிரகாம் மாதிரி ஏதாவது பேச வேண்டியது. புரியுதா உங்களுக்கு? லாசருவே வெளியே வா, அண்ணா எஞ்சி அவன் பாருங்க அப்படியே கட்டுகளோடு அப்படியே வந்து நிற்கான். இந்த பழைய மம்மீஸ்லேருந்து எலும்பி வந்து அப்படின்னு நிற்கிறான். இப்போ சீசரில் பார்த்து அதெல்லாம் கொஞ்சம் அவிழ்த்து விடுங்கள் அப்படிங்கிறார். அவர் ஒரு ஆளை உயிரோடு எழுப்புறார, இந்த மேலே சுற்றி இருக்க துணியை அவுத்த முடியாதா அப்படின்னா சங்கின்னு போயிடும். ஆனால் இவனுங்களுக்கு வேலை இல்லாமல் போயிடும்ல, இங்கே இருக்கிற மூட்டையை தூக்கி அங்கே போடு, அங்கே இருக்க தூக்கி இங்கே போடு. சரி, ஏற்கனவே அங்கே தானே இருந்தது, அப்போ இவன் சும்மா இருக்க மாட்டானா? அந்த மாதிரி தான் நடக்குது. முதல்ல என்ன சொல்றாரு, கல்லுகளை அது யார் பண்ணா, சீசர்கள் தான் பண்றாங்க, கல்லெல்லாம் எடுத்து போடுறாங்க. எனக்கு என்னங்கன்னா ஒரு பிணத்தையே வாங்குறார, கல்லே மழையே பேருன்னு இருக்காரு, கல்லே தள்ளி போனால் போயிருக்கும். இப்போ இவனில் போய் என்ன பண்ணுறாங்க, கல்லெல்லாம் அகற்றுறாங்க. இப்போ சொல்கிறாரு, லாசருவே வெளியே வா. வெளியே வந்துட்டா, இப்போ அந்த கட்டெல்லாம் என்ன பண்ணுங்க, அவிழ்த்து விடுங்கிற. அப்படின்னு அர்த்தம்னா இதில் உனக்கும் பங்கு இருக்குங்க. நான் மட்டும் எழுப்பலப்பா. ஆமென். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்கள் பங்குதாரர். You are a partner in a God's ministry, in a supernatural. Amen. நீங்க இல்லாம ஒண்ணுமே நடக்காதுங்க. சொல்லிப்பான், நம்ம கல்லை தள்ளணும் பாருங்க, அப்பவுமே அது அசைய ஆரம்பிச்சிருச்சு. எழுப்பிட்டாரு, ஆனா மூக்குல இருக்கிற கயிறை நான் திறந்த பிறகுதான் நம்ம மூச்சு விட்டான். பேசுடா பேசுடா, நீ இப்படி ஏதாவது பேசணுங்கிறதுக்காக தானே உன்னையும் ஈடுபடுத்தின. நல்லா பேசிக்கோ, கண்டிப்பா உன்னுடைய பங்கு இதுல இருக்குது, நீ இல்லாம இது செய்யல அப்படிங்கிற. ஆமே, கிரெடிட்டை பூரா கொடுத்துட்றாரு பாருங்களேன். அதுதான் ஃபாதர்ஸ் ஹார்ட். ஆமே, அப்படியே கொடுத்துட்றாரு. எங்கேயாவது போனா இவர் எழுப்பின கதையே பேச மாட்டாரு, அவன் கல்லை தள்ளுனாம் பாரு அப்படிம்பாரு. எனக்கு தெரியும் ஏசு எப்படி பேசுறாருன்ட்டு. நான் பாரு அவனை வான் தான் சொன்னேன், ஆனா இவன் தான் வாயில இருக்கிற கட்டெல்லாம் அவிழ்த்தான், அப்புறம் தானே இவன் நடந்தான் அப்படின்னு இருக்கிறாரு. எப்பவுமே அந்த நேச்சுரல் அண்ட் சூப்பர் நேச்சுரல் இது ரெண்டும் கலந்து அப்படியே போகுது பாருங்க அவர்கிட்ட. ஆமே, நம்ம எந்த அளவுக்கு யதார்த்தவாதிகளாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு சூப்பர் நேச்சுரல்ல ஆப்ரேட் பண்ணுறவங்களா இருக்கணும். எந்த அளவுக்கு சூப்பர் நேச்சுரல் நமக்கு தெரியுதோ அந்த அளவுக்கு எப்படி இருக்கணும், ரொம்ப யதார்த்தமான மனிதர்களாய் மக்களோடு நாம் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆமென், பிரைஸ் காட். சரி, இது கவனிப்போம். இதில் பாருங்க, ஒரு வார்த்தை படித்தாலே போயிட்டே இருக்கு. 21, அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலம், எல்லாம் சொல்லுங்க, தெரிஞ்சுட்டே தான் கேட்குறாரு. அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை, பிரச்சனை இல்லைன்னா நாங்கள் ஏன் வரப்போகிறோம், எவ்வளவு காலம் ஆயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறு வயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது, இவனை கொல்லும்படிக்கு அது அநேக தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று, நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதுருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஒரு ஃபாதர் தன் பையனுக்காக இயேசுகிட்ட நிற்கிறார். ஒரு அப்பா தன் பையனுக்காக யார்கிட்ட நிற்கிறாரு, இயேசுகிட்ட நிற்கிறார். நின்றுட்டு கேட்குறாரு, நீங்கள் தான் செய்ய முடிஞ்சா
செய்யுங்க. அவன் ஒன்றும் பெருசா உம்மால் கூடாதது இல்லை ஐயா, உங்களால் எல்லாம் முடியும் ஐயா அப்படிலாம் சொல்ல. அதாவது உங்களால் ஏதாவது முடிஞ்சா அவ்வளோதான், அவனுடைய இது வேற ஒன்றும் இல்லை. அவங்க சீசர்கள் என்னெல்லாமோ ட்ரை பண்ணாங்க, இப்படின்னு தள்ளுனான், தேயின்னு தேய்ச்சான், என்னெல்லாமோ ஓட்டினாங்க நீங்கள் இல்லாத டைமில். ஆனால் அதுக்கு உள்ளே இருக்கிறத மட்டும் ஓட்டவே இல்லை. நீங்கள் ஏதாவது செய்ய முடிஞ்சா செய்யுங்க அப்படின்னு கேட்குறான். இப்போ இயேசு அவன்கிட்ட சொல்கிறாரு பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். ஆமென், ஆமென். இங்கே பாருங்க, நீர் ஏதாயிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிருகி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். ஒரு பையனுக்காக ஒரு அப்பா இயேசுக்கிட்ட வந்து நிற்கிறார். நிறைய நேரம் நீங்கள் பைபிளில் வேற நிறைய நீங்கள் படிப்பீங்க. சில நேரம் அம்மா வந்து நிற்பாங்க, பார்த்துருக்கீங்களா? ஒரு மகளுக்காக இயேசுக்கிட்ட வந்தாங்களா? யார் வந்தா? அனானியாஸ் வந்தாளா? இங்கேயும் ஒரு மனுஷன் வந்திருக்கிறான். அப்பாவும் வர்றாங்க, சம்டைம்ஸ் யாரும் வராங்க, அம்மாவும் வர்றாங்க. வந்துட்டு பிள்ளை இப்படி இருக்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்போது இந்த வசனம் கூட எங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் கவனிச்சு பாருங்க. தங்கள் பிள்ளைகளை குறித்து ஏதோ ஒரு அலக்களிப்பு, பிள்ளைகளை குறித்து ஏதோ ஒரு போராட்டம், பிள்ளைங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு குறைவு, ஒரு பாதிக்கப்பட்ட நிலையில் தான் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, இயேசுக்கிட்ட நிற்கிறாங்க. இப்போ தான் இயேசு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாரு? நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உன் பிள்ளைகள் காரியங்களுக்காக என்னை நீ நம்ப முடியும், என்னை விசுவாசிக்க முடியும். அப்படி விசுவாசிக்கிற உன்னுடைய வாழ்க்கையில், உன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை, ஒரு ஜெயம், ஒரு மாற்றம், ஒரு சுகம் வந்தே தீரும் அப்படின்னு சொல்கிறார். ஆமென். இப்போ கவனிங்க, உடனே பிள்ளையின் தகப்பன் அவன் நல்லா கேட்டிருக்கான் பாருங்க இயேசு பேசினதை. எப்படி சொல்கிறீங்க? ஏன்னா அவன் ரெஸ்பான்ஸை வச்சு தெரியுது. பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். இதுக்கு முன்னாடி இவங்களும் சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன் நடக்கலைன்னா, உனக்கு விசுவாசம் பத்தாது அப்படின்னு இருக்காங்க. இவரும் சொல்கிறத பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஐயோயோ, நம்மகிட்ட அது கண்டிப்பாக இல்லை போலன்ட்டு. இந்த கதையிலே என்ன தெரியுமா, விசுவாசத்தை தன் இருதயத்தில் பெறாத ஒரு ஆள் அற்புதத்தை பார்த்தான். இன்னும் சொல்ல போனால் 2 விஷயம் இருக்குது. எல்லாம் சொல்லுங்கள், 2 விஷயம். ஒன்று, சில நேரம் விசுவாசிக்கிறதுனால நீங்கள் அற்புதத்தை பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறதுனால என்ன பார்ப்பீங்க? அற்புதத்தை பார்ப்பீங்க. ஆனால் சில நேரம் அற்புதத்தை பார்க்கறதுனால விசுவாசம் வரும். உங்களுக்கு புரியலையா? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிச்சா அற்புதம் நடக்கும். அந்த நிலையில் இருக்கிறீங்களா? இல்லை அற்புதம் நடந்தா விசுவாசிக்கிறேன் அந்த நிலையில் இருக்கிறீங்களா? அவர் நீ இங்கே எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு உதவுவதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆமென். எந்த நிலையில் இருந்தாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறார். ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு நீர் செய்யும், உன் விசுவாசத்தின்படி உனக்கு ஆக கடவுது. ஆண்டவரே, விசுவாசம் இல்லை, அப்போ அற்புதத்தை செஞ்சு உனக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வர வேண்டியது என்னுடைய வேலை. அவர்தான் விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிறார். ஆமென். வேதவசனம் சொல்லுது, he is the author and he is the finisher of our faith. நம்முடைய விசுவாசத்தை துவக்குகிறவர் இயேசு. ஒருவேளை வாழ்க்கையில் இப்போ பாருங்களேன், பிரச்சனை மட்டும்தான் தெரியும், சொல்யூஷன் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனால் முதல்ல இயேசுகிட்ட இப்போ வந்திருக்கிறோம், முதல்ல கிறிஸ்துவனை வந்திருக்கிறோம். இப்போ சொல்கிறாரு, உனக்கு வந்து விசுவாசிக்க கூடுமானால் நடக்கும், ஆனால் விசுவாசிக்க முடியலேங்கிறான். அப்போ அதுக்கப்புறம் அவன்கிட்ட ஒன்றுமே சொல்ல பாருங்க. அவர் விசுவாசிக்க முடியாதா உன்னால் முடியாது அல்றான். அப்போ நீ வீட்டுக்கு போயிட்டு வா அப்படி சொல்லல. இப்போ சொல்கிறாரு, இப்போ என்ன தெரியுமா, இப்போ உனக்கு வேற மாதிரி. எப்படி வேற மாதிரி? இப்போ நான் செய்ய போகிற அற்புதமே உனக்குள்ள விசுவாசத்தை கொண்டு வர போகிறது. நான் செய்ய போகிற மிரக்கிள், நான் செய்ய போகிற இந்த அதிசயம் உங்களுக்குள்ளே சில காரியத்தை கொண்டு வர போகிறது. ஆமே. நம்முடைய வாழ்க்கையில் 2யுமே ஆண்டவர் செய்கிறார் எப்போவுமே. சில நேரம் ஃபெய்த் டீச்சர்ஸ் வந்து என்ன சொல்லிடுறாங்க, நீ விசுவாசிக்கவில்லை என்றால் அவர் உனக்கு ஒன்றுமே
செய்ய மாட்டார். இப்போ இவங்களுக்கு விசுவாசங்கிறதே எப்படி ஆயிடுது, அது இன்னொரு நியாயப்பிரமாணம் மாதிரி ஆயிடுது. ஐயோ விசுவாசமே வரமாட்டுக்கே பிரதர், சுவாசமே வரமாட்டுக்கு, எங்கேருந்து விசுவாசம் வரவே மாட்டேங்குது பிரதர். ஃபெய்த் இப்போ ஒரு ரொம்ப கடினமான காரியமாக ஆயிடுது. விசுவாசமே ஒரு இளைப்பாறுதல் தான். ஆனால் சிலருக்கு விசுவாசமே எப்படி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, கடினமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு டைமில் ஃபெய்த் அப்புறம் ஐயோ வரமாட்டுக்கே விசுவாசம், டவுட் வந்துடுதே, பயம் வந்துடுதேங்கிற மாதிரி ஆயிடுது. அப்புறம் பார்த்தா விசுவாசத்தையே பார்த்துட்டு இருக்கிறதுனால விசுவாசம் வராது. விசுவாசங்கிறதே என்ன, இயேசுவை நோக்கி பார்ப்பது தான் விசுவாசமாக இருக்கிறது. இயேசுவை பார்க்க பார்க்க விசுவாசம் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும். ஆமென். இயேசுவை பார்க்க பார்க்க விசுவாசம் உங்களுக்குள்ளே வருகிறதே நீங்கள் காண ஆரம்பிப்பீர்கள். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, விசுவாசிச்சா அற்புதம் நடக்கும். அற்புதம் நடந்தாலும் விசுவாசம் வரும். நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் இயேசு உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார். He is more than enough. நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் அவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய வல்லவராக இருக்கிறார். நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா, ரொம்ப சந்தோஷம். அவருக்கு அதை பார்த்து சந்தோஷம். பரவாயில்ல, விசுவாசிக்கிறேன், விசுவாசம் உனக்குள்ளே வந்துடுச்சு, கண்டிப்பாக அற்புதம் நடக்கும். ஆனால் விசுவாசமே இல்லையே, கடவுள் சொல்கிறாரு உனக்கும் நடக்கும். ஏன் உனக்கும் நடக்கும், ஏன்னா இப்போ உனக்குள்ள ரெண்டு, அவங்களுக்கு அற்புதம் மட்டும்தான் தேவை, உனக்கு என்ன தேவை, அற்புதமும் தேவை, விசுவாசமும் தேவை. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன், டபுளாக வேலை செய்ய போகிறேன், 2 மடங்கு வேலை செய்ய போகிறேன். எந்த நிலையில் இருந்தாலும் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார், அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்ய எதுவும் தடையில்லை என்று உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தர் என்ன இப்படி சொன்னார் ஒரு நாள். அப்படின்னா நான் என் பிரசங்கத்தையே கொஞ்சம் மாற்றி கரெக்டாக சொல்ல ஆரம்பித்தேன். சில நேரத்தில் மக்கள் நம்மளை மாற்றுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம பிரசங்கியார்கள் எப்போவுமே நினச்சக்கூடாது நம்ம தான் மக்களை மாற்றுவோம் அப்படின்ட்டு. சில நேரம் மக்கள் உங்களை மாற்றிட்டு போயிட்டே இருப்பாங்க. பாஸ்டர், ஆண்டவர் செய்வார்னு நான் நம்புகிறேன், ஆண்டவர் செய்வார்னு நான் நம்புகிறேன், ஆனால் எனக்கு தான் விசுவாசம் இல்லை அப்படின்னு. அது என்னை ரொம்ப யோசிக்க வச்சது. நான் சொன்னேன், பிரதர் ஆண்டவர் செய்தார் நம்புறீங்களே? நம்புறேங்க, ஆனால் எனக்கு என்ன இல்லை, விசுவாசம் இல்லை. நான் சொன்னேன், ஆண்டவர் செய்வார் நம்புறீங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் பிரதர் விசுவாசம். நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா விசுவாசங்கிறது வேற, இதுங்கிறது கர்த்தரால முடியுமா, கர்த்தரால முடியும் பிரதர், ஆனால் எனக்கு என்ன இல்லை. ப்ரோ, கர்த்தரால முடியும்னு நினைக்கிறீங்களே, அதுக்கு பேர் தான் ஃபெய்த். யூ ஹேவ் ஃபெய்த் ஆல்ரெடி. அவருக்கு கண்ணு விரிஞ்சது பாருங்க. அப்ப என்கிட்ட விசுவாசம் இருக்கா? கண்டிப்பா இருக்குது, 100% இருக்கிறது. யூ ஹேவ் ஆல்ரெடி, யூ ஹேவ் ஃபெய்த். எல்லாம் சொன்னாங்க எனக்குள்ள விசுவாசம் இருக்கு. எத்தனை பேர் தேவனால முடியும்னு நினைக்கிறீங்க? தேவனால முடியும்னு நினைக்கிறதுக்கு பேர் தாங்க விசுவாசம். அப்புறம் விசுவாசம் இல்லை. சில பேர் பாருங்களேன், இருக்கிறதே இல்லைன்னு நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். யூ ஹேவ் ஃபெய்த். எல்லாம் சொல்லுங்க, ஐ ஹேவ் ஃபெய்த். யூ ஹேவ் ஃபெய்த் ஆல்ரெடி. இப்போ ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்து கிரியை செய்து என்ன பண்ணுவார், அந்த ஃபெய்த்தை டெவலப் பண்ணி விட்டுருவார். ஆமென். அவர் விசுவாசத்தை தோக்குறவர் மட்டும் இல்லை, விசுவாசத்தை வளர்க்கிற கிறிஸ்துவாக இருக்கிறார். அவர் உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்து விசுவாசிக்கவே முடியாத, நம்பவே முடியாத உங்களை மிகப்பெரிய நம்பிக்கைக்குரியவர்களாய், விசுவாசிக்கக்கூடியவர்களாய் மாற்றுகிற செயலை கிறிஸ்து செய்கிறவராக இருக்கிறார். ஆமென். இன்னைக்கு ஒருவேளை எனக்கு நடக்குமாங்க அந்த நிலையில் நீங்கள் இருக்கலாம். உங்களுக்கு ஆண்டவர் கிரியை செய்வார். இன்னைக்கு நீங்கள் என்ன எதிர்பார்த்து வந்தீங்களோ, எப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை, விடுதலையை, சுகத்தை எதிர்பார்த்து வந்தீங்களோ, பார்த்துக்கிட்டு இருக்கீங்களோ, நான் சொல்லுகிறேன், என் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். இந்த காலையில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு விடுதலையை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சுகத்தை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை, அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராய் அவர் இருக்கிறார். அப்படியும் ஒரு வேலை செய்கிறாரு, அப்படி செஞ்சு தான் நமக்கு விசுவாசம் வந்துச்சு. இப்போ டவுனாக இருக்கா, இன்னும் உங்களுக்கு அற்புதம் ரெடியாக இருக்குது. ஆமென். இன்னும் அற்புதங்களை செய்வார். அன்னைக்கு செஞ்சேன், இன்னைக்கு செய்ய முடியாது, சரக்கு முடிஞ்சிருச்சு அப்படி சொல்ல மாட்டார். அவர் வத்தாதவர், அவர் குறைவில்லாதவர். அவர் அன்றைக்கு செய்ததை இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் செய்கிறவராக இருக்கிறார். ஆமென்.
பாருங்க, இதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, முடிக்க விரும்புகிறேன், 10 நிமிஷம் இருக்குது. இயேசு 24, உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். எல்லாம் சொல்லுங்க, அற்புதத்துக்கும் உதவி செய்யும், என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும். ஆக மொத்தத்தில் உதவி செய்யும் ஐயா, இவ்வளோதாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது ஒன்றும் பாரமான ஒரு வாழ்க்கை கிடையாது கிறிஸ்தவ வாழ்க்கை. சிலர்லாம் கிறிஸ்தவ வாழ்க்கையை சொன்னதை பார்த்தோன்னே ஐயோ இதெல்லாம் நம்மளால் முடியாது பிரதர்னு போயிட்டாங்க ரொம்ப பேர். ஏன்னா நம்ம அவ்வளோ கடினமாக இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறோம். ஆஹா, இது ஆகச்சிறந்த மிகப்பெரிய நம்பர் 1 பரிசுத்தவான் யாரோ ஒருத்தர் இருப்பார், அவர் தான் இதை என்ன பண்ண முடியும், வாழ முடியும். அந்த ரேஞ்சுக்கு சொன்னதுனால தான் நிறைய பேர் உள்ளே வரல. சில பேர்லாம் என்ன இருக்காங்க, நீங்கள் போய்க்கோங்க, நீங்கள் பெரிய ஆட்கள், நாங்களாம் இன்னும் அந்த லெவலுக்கு வரல. நம்ம காமன் பீப்புளோட கனெக்ட் ஆகலை. சாதாரணமான மனிதர்கள், யதார்த்தமான மனிதர்களோடு இணைக்கிற விதத்தில் நாம் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு கொடுக்கல. அதனால தான் அவங்களாம் ஓடி போயிட்டாங்க. இப்போ கம்யூனியன்னொன்னே கொஞ்சம் பேருக்கு ஓடி போயிடுவாங்க. ஏன் தெரியுமா, நமக்கு அது தகுதியே இல்லை அப்படின்னு. ஆனால் நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், தகுதியே இல்லாத எல்லாம் வா 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 வந்து வாங்கிக்கோன்னு என்ன பண்ணுறோம், சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். அப்போ கவனிங்க, உதவி செய்யும். எல்லாம் சொல்லுங்க, உதவி செய்யும். எதுக்கெல்லாம் உதவி செய்ய முடியும்? அற்புதத்துக்கும் உதவி செய்ய முடியும். உங்க அவிசுவாசத்தையே நீங்குவதற்கான உதவியையும் அவர் செய்ய முடியும். ஏதோ ஒரு தேவையோடு வந்தீங்க, அந்த தேவையிலையும் அற்புதம் செய்வார். உங்கள் இருதயங்களிலும் அவர் கிரியை செய்கிறவரா இந்த காலை வேளையிலே அவர் இருக்கிறார். உங்கள் சூழ்நிலைகளிலே அற்புதங்களை செய்கிற இயேசு உங்கள் இருதயங்களிலே கிரியை செய்கிறவராய் அவர் இருக்கிறார். ஆமென். எத்தனையோ பேர் முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம், ஆனால் என் இயேசுகிட்ட வந்தீங்கன்னா முடியாதுங்கிற வார்த்தையை கேட்கவே மாட்டீங்க. அவர் எப்போதும் ஒன்று சொல்லுவார், முடியும். எல்லாம் சொல்லுங்க, கூடும். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, ஆல் திங் பாசிபிள். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என் சூழ்நிலைகளிலும் கிரியை செய்வார், என் இருதயத்திலும் கிரியை செய்வார், என் விசுவாசத்துக்கும் உதவுவார், என் தேவைகளிலும் எனக்கு உதவுவார். கர்த்தர் நீங்கள் புரிச்சிடாதீங்க கர்த்தரை. அவர் இந்த சைடு தான் பண்ணுவார், இந்த சைடு பண்ண மாட்டார். நீ நல்லா ஜெபம் பண்ணு, ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார் அப்படிங்கிறாங்க. நான் சொல்றேன், ஜெபம் பண்றதுக்கே உதவி செய்வார். புரியல கொஞ்சம் பேருக்கு. ஹலோ, உங்க பைபிள்ல இருக்குதா? இப்ப நம்ம என்ன சொல்றோம், நீ ஜெபம் பண்ணினால் ஆண்டவர் உனக்கு உதவுவார். நான் சொல்றேன், சில பேர் எந்த நிலைமையில இருக்காங்க தெரியுமா, ஐயா நீங்க உதவுனாதான் என்னால ஜெபம் கூட பண்ண முடியும். எத்தனை பேர் இருக்கிறீங்க நல்ல யதார்த்தவாதிகள்? எவ்வளோ பேர் இருக்கிறீங்க? நான் உங்களை பார்க்கட்டும். மகா பரிசுத்தவான்களுக்காக நான் காலையில் நான் பேசலை. நீங்கள் தனியாக வாங்க, உங்கள் கூட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி ஆட்களுக்காக நான் ப்ரீச் பண்ணல. ரோமர் 8 இப்படி போட்டிருக்குது. ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்குது இவ்விதமாய். ரோமர் 8 நாம் படிக்கிறோம், அன்றியும் ஆவியானவர் நமது பலவீனங்களில் உதவி செய்கிறார். என்ன பலவீனம்? அந்த கான்டெக்ஸ்ட போய் வாசித்து பாருங்க. என்ன பலவீனம்? நாம் வேண்டிக் கொள்ள நமக்கு தெரியல, வேண்டிக் கொள்ளதுக்கு வரல, வேண்டிக் கொள்ளவே முடியாத நிலையில் இருக்கிறோமா? எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணவே முடியாத நிலை. எத்தனையோ பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஜெபம் பண்ணதுக்கே முடியலங்க. பைபிள் படித்தா நல்லது, ஆனால் படிக்க முடியலையே. ஆலயத்துக்கு வர முடியலையே. அப்போ முதல்ல உங்கள் வாழ்க்கையை நீங்கள் வந்தாதான் அப்படின்னு. இப்போ சில பேர் ஐயோ, அப்போ அன்னைக்கு செட்டரை போட்டாங்க, ஜெபம் பண்ணாதான் வாசித்தாதான். பண்ணும்போது வாசிக்கும்போது, இப்போ கொடுக்கும்போது, இப்போ கொடுக்கறத பற்றி கூட காலையில் சொன்னேன். இப்போ நான் ஒன்று கொடுத்தாதான் அப்படி இல்லை, கொடுக்கறதுக்கு கூட உங்களுக்கு உதவி செய்வாருங்க. He will help you. விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் கொடுக்கிற தேவனை இந்த காலையில் நான் பேசி கொண்டிருக்கிறேன். ஆமென். எல்லாம் சொல்லுங்க, உதவி செய்வார். எல்லாம் சொல்லுங்க, ஜெபம் பண்ணா உதவி செய்வாரு. சொல்லுங்க, ஜெபம் பண்ணா உதவி செய்வாரு. சில நேரத்தில் ஜெபம் பண்றதுக்கே உதவி செய்வார். என்னத்தை சொல்லி ஜெபிக்க, ஐயோ ஜெபமே வரமாட்டுக்க. அப்போ அறியாமல் இருக்கிறபடியினால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். என்ன வீக்னஸுங்க? ஜெபம் பண்ணா பலவீனம் மாறும், ஆனா ஜெபம் பண்ணவே முடியாத நிலைமையில் இருக்கிறீங்களா? அப்போ அவங்க வேதவசனம் உங்களுக்காக சொல்லப்படுகிறது. உங்களை ஜெபம் பண்ண வைப்பார், உங்க மேல ஜெபத்தின் ஆவியை ஊற்றுவார், உங்க மேல விசுவாசத்தின் ஆவியை ஊற்றுவார், உங்க பலவீனத்தை பலனாக மாற்றுவார். உங்களுக்குள்ளே ஒரு துவக்கமாய் அவர் இருப்பார்.
ஒரு பிகினிங்காக அவர் இருப்பார். I tell you, he is the alpha and he is the omega. எல்லாம் சொல்லுங்க, அவர் தான் ஆரம்பம். ஆமென். நம்ம என்ன சொல்றோம், நீ ஆரம்பிச்சா அவர் உனக்கு உதவி செய்வார். நான் சொல்றேன், ஆரம்பிக்கவே உதவி செய்வார். எத்தனை பேர் புரிந்தல? ஆரம்பிக்கவே அவர் உதவி செய்வாருங்க. தம்பி நீ ஜெபிச்சா, நீ அதை பண்ணுனா, தம்பி நீ இதை, அவர் இல்லாமல் என்னிலே எந்த துவக்கமும் இல்லை. எம்டியா இருக்கா, ட்ரையா இருக்கா, ஒண்ணுமே இல்லாம இருக்கா, அவர் அங்கு ஒன்றை உதயமாக்குவார். சிலது உதயமாகும், சிலது துவங்கும். விட்டது போனது, ஐயோ உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், வாட் எவர் பி, உயிர்ப்பிக்கிற ஆவியானவர், பலப்படுத்துகிற ஆவியானவர் இந்த கால வேளையில உங்களை உயிர்ப்பிக்கும்படியா அவர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை எழுப்புவார், அவர் உங்களை ஜெபிக்க வைப்பார், அவர் வேதங்களை வாசிக்க வைப்பார். அவர் அள்ளி கொடுக்கிற அளவிற்கு விதைகளையும் செழிப்பையும் விசுவாசத்தையும் சுகத்தையும் பலத்தையும் உங்களுக்குள்ளே அவர் உண்டு பண்ணுவார். ஓ glory, glory. Amen. என்ன மாதிரி இயேசு, எப்படிப்பட்டவர்கிட்ட வந்திருக்கிறீங்க, எப்படிப்பட்டவர்கிட்ட வந்திருக்கீங்க பாருங்க. முடிக்கிறேன். அப்பொழுது ஜனக்கூட்டமாய் பாருங்க, உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். ஐயோ நீங்கள் சொல்கிற இதெல்லாம் எனக்கு புரியுதுங்க, விசுவாசம் புரியுது, வேதவாசி புரியுது, சத்தியம் புரியுது, எல்லாம் புரியுது. ஆனால் எதையும் என்னால் செய்ய முடியலை, எதையும் என்னால் செய்ய முடியலை. கண்ணீரோடு இருக்கிறான். இயேசு பாருங்க, அவனை தள்ளலை, அவனை ஒதுக்கலை, அவனுக்காக அவர் இறங்குகிறார். அவர் பண்ற 25வது வசனம். அப்பொழுது ஜனக்கூட்டமாய் ஓடி வருகிறத இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினார். நல்லா கவனிங்க. நீங்கள் எப்போ பொதுவாக அற்புதம் செய்வீங்க? ஒரு 2 பேர் சுகமாகிறது கூட கொஞ்சம் கூட்டம் வரட்டும், கூட்டம் வந்த பிறகு என்ன பண்ணலாம், அற்புதத்தை செய்யலாம். ஆனால் இந்த இடத்துல அப்படியே மாற்றி போட்டிருக்குது. அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருவதை கண்டு, பெரிய கூட்டம் ஓடுது, அதுக்குள்ளே அற்புதம் செஞ்சுட்டார். ஏன்னா அவர் பெர்ஃபார்மர் கிடையாது, நிறைய பேருக்கு முன்னாடி தான் யாருன்னு காட்டணும்னு நினைக்கிறவர் கிடையாது. உங்க வாழ்க்கையில தாமதம் இல்லாமல் கிரியை செய்கிற ஒரு தேவன், தாமதமே இல்லாமல் உங்க வாழ்க்கையில கிரியை செய்கிற நல்ல ஒரு தேவனிடத்தில் நீங்கள் வந்திருக்கிறீர்கள். ஆமென். தாமதம் இல்லாமல் கிரியை செய்வார், தாமதமே இல்லாமல் அற்புதங்களை செய்வார். ஆமென். அவங்க வரட்டும், இவங்க வரட்டும், எல்லாரும் வரட்டும். இப்போ நானே பாருங்களேன், எல்லாரும் பிரசங்கம் பண்ணும்போது சரி வரட்டும், நிறைய பேர் வந்த பிறகு ஆரம்பிக்கலாம். நமக்கு தெரியல, பெரிய ஒரு ஆள் வந்துட்டாரு. He is waiting. அவங்க வரல, இவங்க வரல, அவங்க வரட்டும், இவங்க வரட்டும். எவ்வளோ பெருத்த ஒருத்தர் வந்துட்டாரு, ஆரம்பிக்கணும். ஜனங்க வர்றதுக்காக அவர் வெயிட் பண்ணலங்க. ஏன்னா அவர் ஒன்றும் பெர்ஃபார்மர் கிடையாது. எப்படியோ கொஞ்சம் கூட்டம் வந்தால் தானே நம்ம செய்ய முடியும், அப்போ கூட்டத்தில் செஞ்சோம் இன்னும் நாம் பெருசாகும்ல. அவருக்கு பெருசாகிறத பற்றி கவலையே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் கிரியை செய்கிறதை குறித்து, உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறதை குறித்து, உங்கள் வாழ்க்கையில் ஒன்றை செய்வதை குறித்து கரிசனை உள்ள தேவனாய் அவர் இருக்கிறார். ஆமென். வாட் a sweet Jesus. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க 25வது வசனம். நேற்றுக்கு என் ஒய்ஃப் கிட்ட நைட்டு இதை தான் ஷேர் பண்ணேன். இதை வாசித்த போது எனக்கு சிரிப்பு வந்துடுச்சு. உங்களுக்கு சிரிப்பு வந்துச்சான்னு தெரில, புரிஞ்சாதானே சிரிப்பு வருங்கிறீங்களா? அப்பொழுது ஜனக்கூட்டமாய் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, எல்லாம் சொல்லுங்க, ஊமையும் செவிடுமான ஆவியே. முதல்ல இந்த பிசிக்கல் ரெல்மை சில காரியங்கள் தடை பண்ணி வச்சிருக்கிறது. அது ஒரு ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்க, ஸ்பிரிட். எல்லாம் சொல்லுங்க, ஆவி. நமக்கு எல்லாருக்குமே சரீர உலகம் மட்டும்தான் தெரியுது, ஆனால் எந்த உலகம் தெரியறதில்லை, ஆவிக்குரிய உலகம் தெரியறதே இல்லை. அப்போது இந்த பிள்ளையை இவ்வளவு பாதிப்புக்குள்ளாக்குனது என்னது? ஊமையும் செவிடுமான ஒரு ஆவி. அதனால தான் சொல்லுவேன், நம்முடைய நிறைய பிரச்சனை நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கல், நாட் ஜஸ்ட் மென்டல், இட் இஸ் ஸ்பிரிச்சுவல்.
வெறும் சரீர பிரகாரமானதும் மனது சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, சில நேரத்தில் நம்முடைய பிரச்சனைகள் ஆவிக்குரியவைகளாக அது இருக்கிறது. நான் மூணையுமே யோசிப்பேன் எப்போவுமே இட் இஸ் அ சைக்காலஜிக்கு ப்ராப்ளம் அப்படி சொல்கிறதுக்கு நான் சைக்காலஜி படிச்சுட்டு வந்திருக்கேன் அப்படி சொல்ல மாட்டேன். நான் இது வெறும் ஃபிசிக்கல் ப்ராப்ளம் அப்படி சொல்ல மாட்டேன். இயேசு வந்து எல்லாத்தையும் பார்க்குறார். அது சரீர பிரச்சனையா, மனதின் பிரச்சனையா, இல்லை ஸ்பிரிட் ப்ராப்ளமா? நம்ம ஆட்கள் எல்லாத்துக்குமே எல்லாம் டேவில் தான், காரணம் டேவில் தான் அப்படின்னு எல்லாத்துக்குமே யார் தான் சொல்லுவாங்க? பிசாசு அப்படின்றாங்க. எல்லாத்துக்கும் யார் தான் காரணம்? அவன் தான்றாங்க. அப்படி கிடையாது. சம்டைம்ஸு மைண்ட் ப்ராப்ளமாக இருக்கலாம், இதாக இருக்கலாம். ஆனால் இயேசு இதை கரெக்டாக பகுத்து பார்க்குற. எல்லாம் சொல்லுங்கள், பகுத்தறிதல். ஹல்லேலூயா. நிறைய கிஃப்ட்டு ஆண்டவர்கிட்ட எதிர்பார்க்குறோம்ல. இந்த கிஃப்ட் இருந்தீங்கன்னா நீங்கள் ஊழியம் நல்லா செய்ய முடியும். த ஸ்பிரிட் ஆஃப் டிசைனிங், பகுத்து அறிகிற அந்த அறிவு உங்கள் ஊழியங்களிலே உங்களை அடுத்த நிலைகளுக்கு கொண்டு வரும். இதை பார்த்துட்டு இருக்கிறவங்க மேலே, ஊழியம் செய்கிற பிள்ளைகள் மேலே, ஐ ரிலீஸ் த ஸ்பிரிட் ஆஃப் டிசைனிங், பகுத்து அறிகிற அந்த அறிவை இந்த இடத்துல நான் கட்டவிழ்க்கிறேன். ஃபாதர், இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், டிசைன், த டிசைனிங் ஸ்பிரிட். ஆமென். ப்ராப்ளத்தை கரெக்டாக அட்ரஸ் பண்ணுறது, அதுவே முக்காவாசி சொல்யூஷன். எல்லாம் சொல்லுங்கள், பிரச்சனைகளை சரியாக புரிவதே முக்காவாசி தீர்வுங்க. இங்கே இருக்கிற நம்ம நிறைய பேருக்கு என்ன தெரியுமா? ப்ராப்ளம் என்னன்னே தெரியாது. அதான் நம்ம ப்ராப்ளம். ஹலோ, எல்லாம் சொல்லுங்கள், பிரச்சனை என்னன்னு தெரியாதது நம்ம பிரச்சனையாக இருக்கே. இப்போ ஹோலி ஸ்பிரிட்டோட ஹெல்ப் உங்களுக்கு வரும்பொழுது யூ கேன் see that what is the real problem. நீங்கள் உங்கள் மனைவி, உங்கள் மச்சான், உங்கள் மாப்பிள்ளை, இவங்க ஒன்று விட்டவன், ரெண்டு விட்டவன், எதிர் விட்டு, பின்னாடி சூனியம், பில்லி, சில்லி நின்றுக்கிட்டு என்னெல்லாமோ லிஸ்ட் போய்ட்றீங்க. நீங்கள் ask Holy Spirit, give them the discerning spirit. I want to address what is the real problem. எது நிஜமான ஒரு பிரச்சனை, எது உண்மையிலே ப்ராப்ளம்ங்கிறத நான் புரிந்து கொள்ள எனக்கு உதவி செய். Give me that revelation, give me that understanding. Amen. அது இருந்ததுன்னா நீங்கள் வந்து இந்த ஒவ்வொரு மாத்திரையாக கொடுத்து பார்த்து எந்த வியாதின்னு கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது. எக்ஸ்ரே பண்ணி கரெக்டாக பார்க்குற மாதிரி இருக்கும். தட் இஸ் த திங்ஸ். அது ஒரு கிருபைங்க, அது ஒரு கிரேஸ். அதை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். ஆமென். அதை வாஞ்சிக்கணும். ஒரு ஊழியம் செய்கிறீங்க, மக்களுக்கு உதவி செய்கிறீங்க, எல்லாருக்குமே இந்த டிசைனிங் ஸ்பிரிட் தேவை. பகுத்தறிதல் தேவை. பகுத்தறிதல்னா என்னது, வாட்ஸ் கோயிங் ஆன் அப்படிங்கிறத உங்களை பார்க்க வைப்பார். ஏசு எல்லா நேரத்துலையுமே ஆவின்னு சொல்லலை. ஏம்மா உனக்கு உன் புருஷன் தானே அப்படிங்கார். உன் வீடு அப்படின்னா என்ன? இங்கே வந்து ஆவி பிரச்சனை கிடையாது. ஹலோ, என்னங்க இங்கே ஆவி பிரச்சனையா? எப்போ பார்த்தாலும் ஆவிங்கிட்டு இருக்கக்கூடாது. அதுதான். அப்படின்னா என்னென்னா, இந்த டிசைனிங் ஸ்பிரிட் உங்ககிட்ட வரும்போது இது எதனாலங்கிறத உங்களால் பார்க்க முடியும். அதே நேரத்தில் தீர்வுகள் செய்ய முடியும். நம்ம ஆட்கள் கொஞ்சம் பேர் இருக்காங்க, வீடாக வருவாங்க. அவங்க வந்து பிரச்சனை என்னன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. புரியல கொஞ்சம் பேருக்கு. நான் பார்க்கிறேன், கருப்பாய் பார்க்கிறேன், நெருப்பாய் பார்க்கிறேன்ட்டு என்னத்தையா அவுத்து விட்டுட்டு இருப்பாங்க. ஆமாம், அதை பார்க்குறத அப்படியே போக வச்சுருக்கேன். இதில் ஏதாவது பண்ணியிருக்கேன்னா அதுக்கு 6 மாதம் நீ என் சர்ச்சுக்கு வரணுன்றாங்க. ஆஹா, இது வந்து புள்ள பூச்சியை தூக்கிட்டு போகிறதுக்கு வந்துட்டாங்கன்னா சில அப்பாவி இருக்காங்க பாருங்க. ஆஹா அப்படின்னு அனுப்பிடுறது. ஐயோ என்னமோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. விட்டுங்க. எல்லாம் சொல்லுங்கள், பகுத்து பார்த்தல். சரி, இது ரொம்ப முக்கியம். அது உங்களுக்குள்ள வேலை செய்யணும். ஃபைனலாக முடிக்கிறேன். இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே. பாருங்க, இயேசு தருகிற ஒரு தீர்வு நிரந்தர தீர்வுகளாக இருக்கும். சில காரியம் உங்களை விட்டு போக போது அது திரும்ப வராத அளவிற்கு, மீண்டும் வராத அளவிற்கு சில தரித்திரம், சில நோய், சில ப்ராப்ளம், சில காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால உங்க மேல டிக்ளேர் பண்றேன். இதை பார்த்துட்டு இருக்கிற பிள்ளைங்க மேல டிக்ளேர் பண்றேன், இவைகளை விட்டு போ, இனி திரும்ப வராத தீர்வுகளை, மீண்டும் எழும்பாத தீர்வுகளை, இதை பார்க்கிற கேட்கிற பிள்ளைகள் மேல இந்த காலை வேளையில I declare in Jesus name. Amen. சிலர் நினைக்கிறாங்க, ஒருத்தர் சொல்றாரு, இவன் ஏன் சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்கான் தெரியுமா? இவனுக்குள்ள இருக்கிற பிசாசை நான் துரத்தலவே இல்லை.
ஏன்னா அந்த பிசாசு இருக்க போய் தான் இவங்க சர்ச்சுக்கு வந்துட்டு இருக்காங்க. 7 இருக்கு, 6 மட்டும் போக வச்சிருக்கேன். வாரம் வாரம் ஒன்று இன்ஸ்டால்மெண்ட்ல துரத்தலான் இருக்கு. எப்படி ஆயிடுச்சு பாருங்களேன். அவர் சொன்னார், போ திரும்ப வராத. எல்லாம் சொல்லுங்க, போ திரும்ப வராத. இனிமே உன் மூஞ்சில நான் முழிக்க விரும்பல. இந்த மாதிரி உங்க கடனை பார்த்து பேசுங்க. வட்டி கடனு, வியாதியே, உன் மூஞ்சில நான் முழிக்க விரும்பல. உன்னை நான் திரும்ப பார்க்க விரும்பல. போ திரும்ப வராது. ஆமென். குடியே, கடனே, போ திரும்ப வராது. ஆமென். It's a permanent solutions. நிரந்தரமான தீர்வுகளை இயேசு கொடுக்கிறார். ஆமென். என்ன மாதிரி வார்த்தை பாருங்க. நம்ம ஊழியர் நம்மளாம் இப்படி கற்றுக்கணும். ஆண்டவரே, நான் போனேன்னா அதோடு அது போயிடணும், அப்புறம் வரவே கூடாது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, போ. இனி இவனுக்குள் என்ன பண்ணாத, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே. ஆமென். வெளியே அனுப்புறாரு, தடையும் கேட்டை போடுறத, இனிமே உள்ள போக முடியாது. ஆமென். எக்ஸ்பெக்ட். இப்படிப்பட்ட காரியங்களை தேவனிடத்தில் எதிர்பாருங்கள். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவரே, சிலது இந்த மாதத்திலே, இந்த மாத துவக்கத்திலேயே, ஏன் இந்த வார்த்தையை கேட்கிற நேரத்திலேயே அது போகட்டும். திரும்ப வரவே கூடாது, திரும்ப ஒன்று பார்க்கவே கூடாது. ஆமென். சில பிரச்சனைகள், சில சூழ்நிலைகள், சில காரியங்களை மீண்டும் நீங்கள் காண்பதில்லை. பழைய ஏற்பாட்டிலே சொல்றாரு பாருங்க, இன்று கண்ட எகிப்தியனை இனி நீ காண மாட்டாய்ன்னு சொல்றாரு. அது மாதிரி சில காரியங்களை நிரந்தரமாக உங்க வாழ்க்கையில தீர்த்து வைக்கிற கிறிஸ்துவாக அவர் இருக்கிறார். Amen. Receive that, receive that. இப்ப பாருங்க, இனி இவனுக்குள் போகாது என்று நான் உனக்கு கட்டளை இடுகிறேன். ரெக்வெஸ்ட் பண்ணல, கமாண்ட். எல்லாம் சொல்லுங்க, இட்ஸ் நாட் ரெக்வெஸ்ட். ஐயா ப்ளீஸ், தயவு செய்து அப்படிலாம் இல்லை. கமாண்ட். ஐ கமாண்ட் யூ. அதிகாரம். எல்லாம் சொல்லுங்க, அதிகாரம். ரெக்வெஸ்ட் பண்ணல அவரு, ப்ளீஸ் அப்படிலாம் சொல்ல அவரு. கட்டளை இடுகிறேன். எல்லாம் சொல்லுங்க, கட்டளை. ஆமென். கட்டளையே சாசனம். சரி. அப்பொழுது அது சத்தமிட்டு அவனை மிகவும் அலக்களித்து புறப்பட்டு போயிற்று. எல்லாம் சொல்லுங்க, புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனவன் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவனை போல் கீழே கிடந்தான். சில மேனிஃபெஸ்டேஷன் நமக்கு புரியாது. ஆனால் ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, போதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. புரியல கொஞ்சம் பேருக்கு. சில காரியத்தை நீங்கள் டிக்ளேர் பண்ணும்போது, சில காரியத்தை பேசும்போது, செத்தவனை போல விழுந்தான்னு பார்த்தா ஐயோ எதிர்மறையாக நடக்குதுங்கிற மாதிரி இருக்கும். புறப்பட்டு போகுது, கிளம்பி போகுது. அலக்கழிச்சிட்டு இருக்குதுன்னா கிளம்பி போகுது. நீங்கள் வெளியில் நடக்கிற சில மேனிஃபெஸ்டேஷனை தப்பாக எடுத்துக்க கூடாது. ஐயோ போயிட்டானோ, ஐயோ ஜோம் பண்ணுமே, அது பண்ணுமே, இது பண்ணுமே. அது எதிர்மறையாக ஒன்று காட்டுவான். ஒன்று நீங்கள் எதிர்மறையாக நடக்குதுன்னு நினைக்காதீங்க, வெளியில் போகுது. ஆமென். இப்போ இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்தான். ஆமென். அவ்வளோதான், கதை முடிஞ்சிச்சு. ஆமென். எல்லாம் சொல்லுங்கள், எழுந்தான். இதில் என்ன ஜோக்கு ஒன்று சொல்கிறேன்னு சொன்னேன். என்ன ஜோக்கு? அது ஊமையும் செவிடுமான ஆவி. கரெக்டா? இப்போ இயேசு அதை பார்த்து சொல்கிறாரு, நீ இவனை விட்டு புறப்பட்டு போ, இவனுக்குள் வராது. ஆனால் அதுக்கு கேக்கு. இதான் பைபிள் படிச்சு சிரிக்கிறது. நான் வைஃப் கூட எங்க பாரு, ஊமையும் செவிடுமான ஆவி, ஆனால் பேசுனா அது கேட்குது பாருங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். எழுந்து நிற்போம். Glory to God. தேவன் நல்லவர். ஆமென். எத்தனை பேர் இந்த நாளில் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? நல்ல கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். Wow, thank you Jesus. Thank you. Thank you for your word. Thank you for your revelation. Thank you for the deliverance. Thank you for the healing. நான் சிந்தித்தது சிந்திக்காததெல்லாம் பேசியிருக்கிறார். அப்போ அவர் அனுப்பினாருங்கிறதுக்கு அது உறுதியாக இருக்கிறது. நான் படிக்கும்போது கொஞ்சம் புரிஞ்சிச்சு, ஆனால் பிரசங்கம் பண்ணும்போது இன்னும் நிறைய வந்திருக்குன்னா அது ஆவியானுடைய செயல். அவர் அதை அப்படியே பெருக பண்ணிட்டு இருக்கிறார். என்னால் இன்னும் இதை பார்த்துட்டே இருக்கிற அளவுக்கு ரெவலேஷன் அவர் ஊற்றிட்டே இருக்கிறார். அப்போ நான் ஆவியானவர் கிரியை செய்கிறார். அவர் வார்த்தையை அனுப்பி
உங்களை விடுவிக்கிறார், உங்களை குணமாக்குகிறார். ஹல்லேலூயா. உங்களை விடுவிக்கிற குணமாக்குகிற வேலையை அந்த ஆவியானவர் செய்கிறார், அந்த கிறிஸ்து செய்கிறார். மாகா ஷாகா லாபோரோ ரபோ ஷேகே சால போதரே. Glory, glory, glory. Thank you, Lord. 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 Oh, ஆண்டவர் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு. அதாவது பேசின நிறைய வார்த்தைகள் மாதிரி ஒரு வார்த்தை, நீங்கள் இந்த ஃபிசிக்கல் ரெல்மை தாண்டி ஸ்பிரிச்சுவல் ரெல்மை பெரிய அளவில் நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஆவிக்குரிய மண்டலங்கள், ஆவிக்குரிய சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். உங்களுடைய ஸ்பிரிட் ரெல்ம் வேற மாதிரி இந்த மாதங்களில் இருக்க ஆரம்பிக்கும். உங்கள் ஆவி நிலையிலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதுவரைக்கும் பிசிக்கலா டீல் பண்ணிட்டு இருந்த பல மேட்டரை இந்த மாதத்திலிருந்து நீங்க ஸ்பிரிச்சுவலா டீல் பண்ண போறீங்க. ஆவிக்குரிய ரீதியில டீல் பண்ண போறீங்க. ஆவிக்குரிய ரீதியில எல்லாத்தையும் டீல் பண்ணுகிற ஒரு ஞானம், ஒரு கிருபை, ஒரு தயவு பெருகுவதாக. ரபாகா ஷடல பௌதரி கபரபலரா ரபோகோ ஷெகதர பௌடல ரகதர பௌ மால்காபாரா ஷகதர பௌடலா கதாரா. ஓ நல்ல இயேசுவே, உமக்கு நன்றி. ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு வார்த்தைகளையும் நிறைவேற்றுவதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.